as an ஐடியாவா இதை நீங்க எதிர்க்கிறீங்களா, ஏன் எதிர்க்கிறோன்னு ஒன்று நம்ம அப்படி விவாதிக்கணும். ரெண்டு, பிராக்டிகாலிட்டி. இது ரெண்டு வேற வேற. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? எஸ், நீங்க ஏற்கனவே திரு ஆச்சாரிக்கும் பதில் சொல்ல விரும்புனீங்க. எஸ், அதாவது ஆமா, இப்போ ஆசீர்வாதம் சொன்ன பாருங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் டிசைட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டிசைட்ஸ். தேர்தல் முடிவுகள் இந்த நாட்டில் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய சகல அதிகாரம் படைத்தது அப்படின்னு சொல்றார். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா, there is a danger of majoritarianism சொல்றோம். அவர் ஆசீர்வாதம் ஆசாரி சொல்றது ஜனநாயகம் அல்ல. ஆசீர்வாதம் ஆசாரி சொல்வது பெரும்பான்மைவாதம். நான் வாதத்துக்கு சொல்றேன், நாளைக்கு பங்களாதேஷ்ல அங்க இருக்கிற நம்முடைய சிறுபான்மை இந்து மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி, அங்கே இருக்கிற பெரும்பான்மை வாக்காளர்கள் அந்த சிறுபான்மை வாக்காளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய நிலைப்பாட்டை எடுத்தால் அதை இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசாரி பெரும்பான்மை செய்தது சரின்னு சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? ஐ வாண்ட் a straight answer. இப்ப நீங்க இங்க பெரும்பான்மை தான், தேர்தல் முடிவு, மக்கள் வாக்களித்து விட்டார்கள், நாங்கள் நினைத்ததை செய்வோம். ஏன்னா அதுதான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி பேசுறாரு. நேற்று முன்தினம் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன பேசினாரு? விஸ்வ ஹிந்து பரிஷத், அதாவது பாஜகவினுடைய சகோதர அமைப்பான விஸ்வ ஹிந்து பரிஷத்து உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே நடந்த கூட்டத்தில் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார்? This country will run only on the basis on the likes of the majority. பெரும்பான்மை என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டை நாங்கள் நடத்துவோம், இந்த நாடு நடத்தப்படும் சொல்றாருல, அதைத்தான் இன்னைக்கு ஆசீர்வாத ஆசாரி இங்க எக்கோ பண்றார். நான் என்ன கேட்கிறேன், அப்ப இது பங்களாதேஷுக்கு அப்பீல் ஆகுமான்னு கேட்கிறேன், பாகிஸ்தானுக்கு அப்பீல் ஆகுமான்னு கேட்கிறேன். நம்முடைய மக்கள் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல 22 லட்சம் பேர் இருக்காங்க. நேற்று ஓமன் நாட்டு இளவரசி பேசியிருக்காங்க, இங்க இருக்கிற இந்தியர்களை பூரா அனுப்ப போறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் மிக அதிகமாக இருக்கிற இந்தியர்கள் அங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து விட்டால் இன்னைக்கு இந்தியா அதை ஜனநாயக முடிவு, அதுதான் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளுமா? அதை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளுமா? இத ஜனநாயகம் என்று, அதாவது நண்பர் ஜென்ராம் ரொம்ப அழகா சொன்னார். நீங்க ஜனநாயக முறைய தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் அல்ல, ஜனநாயக நிறுவனங்கள் எப்படி செயல்படுகிறது, மனித உரிமைகள் எப்படி செயல்படுகிறது, பத்திரிகை சுதந்திரம் எப்படி செயல்படுகிறது, தனி மனித உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, இந்த அடிப்படையில் தான் ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்தமான தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்க எலெக்ஷன் நீங்க சொன்ன இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால can you guarantee that all the elections will be conducted simultaneously on 5 years term? இது ஒரு கேரண்டி நினைக்கிறீங்களா? ஏன் பாராளுமன்றம் 5 வருஷத்துக்குள்ள 4 தடவை கோல முடியாதா? ஒரு 5 வருஷம் எடுக்கப்பட்ட பாராளுமன்றம் 5 வருஷத்துக்குள்ள 4 முறை கவிழாதா? கடந்த காலத்துல கவிழலையா? 1999 என்ன நடந்தது? ஓகே, அதை போல ஒரு வருஷத்துக்கு 3 முறை ஒரு பாராளுமன்றம் கவிழ்ந்தது, ஒரு வருஷத்துக்கு 5 முறை ஒரு சட்டமன்றம் கவிழ்ந்ததுன்னா அப்பெல்லாம் தேர்தல் நடத்தாம இருப்பீங்களா? நீங்க சொல்ற 5 வருடங்கள் என்பது எப்பொழுது உறுதி என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தில் தான் அந்த 5 ஆண்டு தேர்தல் உறுதி. ஓகே, நீங்க சொல்றீங்களா அந்த பெர்மனன்சி வேணும்னு கேக்குறீங்கல்ல, ஸ்டெபிலிட்டி வேணும்னு கேக்குறீங்கல்ல, அந்த ஸ்டெபிலிட்டியும் பெர்மனன்சியும் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல தான் இருக்குதே ஒழிய நீங்க சொன்ன சிஸ்டம் ரொம்ப இந்த நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை டோட்டலா டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுங்கிறதா நான் சொல்றேன். அதான் நான் கேட்கிறேன், ஆசீர்வாத ஆசாரிட்ட கேட்கிறேன், ஒரு பாராளுமன்றம் ஒரு 5 வருடத்திற்குள் 4 முறை கவிழ்ந்தால் என்ன செய்வீங்க? ஒரு சட்டமன்றம் ஒரு 5 வருடத்திற்குள் என்ன செய்வீங்க? அப்ப தேர்தல் நடத்துவீங்களா? அதுக்கு செலவு வராதா? அதற்கு அதிகாரி போட மாட்டீங்களா? அதுக்கு பந்தோபஸ்து கொடுக்க மாட்டீங்களா? இப்ப 13 லட்சம் மிஷின் வாங்கணும். 13 லட்சம் மிஷின் ஒரு 3 தேர்தலுக்கு தான் ஒரு மிஷின் செல்லுபடியாகும். அப்ப எவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க இந்த நாட்டில் எந்த தேர்தல் பணியும் மக்கள் பணியும் தேர்தல்னால நிக்கல. மகாராஷ்டிராவில் நீங்க இந்த கிரகலட்சுமியா இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது எத்தனாம் தேதி வரை கொடுத்தீங்க? உங்களுக்காக வேண்டி தேர்தல் ஆணையம் காத்திருந்து நீங்கள் 2 முறை கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து உங்களை அலோட் பண்ணி அதற்கு தான் தேர்தல் நடத்துறீங்க.
ஆகவே இது வந்து இந்த சட்டத்தில் இல்ல. அது வந்து யார் அதை கவிழ்ந்தா அதை என்ன செய்யணும்ன்றாரு திரு பீட்டர் திரு ஆச்சாரி சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதாவது வந்து தேர்தல்லாம் நடத்துவீங்க. ஓகே அண்ணா பதில் சொல்றேன். நான் கூட நடத்த மாட்டீங்களா? சொல்லுங்க பதில் சொல்றேன். இன்னைக்கு இப்போ வந்து மசோதாவில அதுக்குரிய என்ன வந்து அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்றது மசோதா அவையில வந்து வைக்கப்படும் பொழுது அதுக்குரிய தீர்வு தெரியும். கண்டிப்பாக அதுக்குரிய 5 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்சி கவிழ்ந்தால் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 வருடம் அப்படின்றது அதுக்குரிய காலம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்சி கவிழ்ந்தால் இன்னொரு தடவை ஒரு தேர்தல் நடக்கும். அது வந்து எஞ்சிய காலத்துக்காக இருக்கும். அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு வந்து பாசிபிலிட்டி இருந்தா ஈவன் பிரசிடென்ஷியல் இது ரூல் வந்து கூட வாய்ப்பு இருக்கு. ஒரே தேர்தல்ங்கிறது அடிபட்டது நீங்க சொல்றதுல இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஆக மொத்தம் இது மசோதா கொண்டு வரப்படும் பொழுது அதை வந்து அதுக்குரிய தெளிவு வரும். ஏன்னால் அதுல வந்து அதுக்குரிய பாயிண்ட்ஸ் அதுக்குரிய வந்து ரூல் என்ன வருது அப்படின்றது வரும். அடுத்தது அண்ணன் வந்து மெஜாரிட்டரிசம் பேசுனாங்க. உண்மையிலே வந்து அண்ணன் பேசுனது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தான் பேசினாங்க. அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2004 to 2009 பீகாருடைய சட்டமன்றத்தை நீங்க எப்படி கலைச்சீங்க? ஒரு அதாவது இந்தியால கூட இல்லாம திரு அப்துல் கலாம் அவர்கள் வேறு ஒரு தேசத்துல அவரை அந்த இல்ல அதுதான் வரேன். இந்த மெஜாரிட்டரிசத்துக்கு பதில் தான் இது முக்கியமானது. நீங்க வந்து திருச்சி இதை வந்து மல்ப வேணாம். ஏன்னா நீங்க எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம நண்பர் சூர்யா கோட் பண்ணாரு. ஆனா அந்த எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் நீங்க வந்து இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்க. ஆனால் அத வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணி நீங்க செய்த நான் அதை எதிர்க்கல. அதை தவறு என்றால் தவறு என்று ஒத்துக்கொள்கிறேன். அவ்வளவுதான். அதுதான் அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே அவசர நிலை பிரகடனம் நடந்தது தவறு. சரி, நான் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு அண்ணன் இந்திரா காந்தி அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நான் இந்திரா காந்தி பீரியடுக்கு போலனே நடந்தது. இப்ப 356 தேவையா? இல்ல திரு ஆச்சாரி 356 ஏன் வச்சிருக்கோம்? அதுதான் சொல்லிட்டாங்களா 300 ஈவன் வந்து பீகார் கேஸ் வந்து போகும்போது கூட எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப குறைவா இருக்கு. ராமசாமி கிட்ட போய்டுங்க. எஸ் ஓகே. வங்கதேசத்தை போறே ஒரு பாயிண்ட்ல முடிக்கிறேன். வங்கதேசத்தை பத்தியும் பாகிஸ்தான் பத்தியும் அவங்க பேசினாங்க. இந்த அளவு ஈவன் வந்து கடந்த வாரம் நம்மளுடைய வெளி விவகாரத்துறை அதிகாரிகள் வந்து அங்க போய் யூசுப் அவர்களை யூனுஸ் அவர்களை வந்து நேரில் சந்தித்து பேசினார்கள். நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய இந்தியர்கள் உலகத்தை எந்த இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லல. நாம உறுதிப்படுத்துவோம். அது தவறு என்றுதான் சொல்றேன். உதாரணப்படுத்துறதுக்கு அவங்க சொன்னாரு. நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையாங்கறத பத்தி அங்க டிபேட்டே இல்ல. ஓகே, எதை செய்ய முடியாதுன்னு சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல எங்கிட்ட பெரும்பான்மை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெரும்பான்மை வந்து அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம இலங்கையில ஒரு பெரும்பான்மை பார்த்தோம் தவறு என்று சொல்லுகிறேன். அங்க இருக்கிற சிறுபான்மை கூடாது அப்படின்னு சொல்றேன். ஆமா.